நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானே வா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்ட் சேவிங்ஸ். இது திருச்சி மங்களில் உள்ள பிளான். நான் திருச்சி தமிழச்சி சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரெகுலராக. அது சேவிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் சரி நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது திண்டுக்கல்லேருந்து நான் திருச்சி மெயினாகவே இந்த கோல்ட் சேவிங் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆல்ரெடி 20 சீட்டு, அதாவது இதில் நிறைய சீட்டு போட்டிருக்காங்க. மங்களில் அக்ஷயா சீட்டு இருக்குது, அப்புறம் குலுக்கல் சீட் இருக்குது, வேறு ஒரு பிளான், அப்படிலாம் நிறைய இருக்குது. நமக்கு எந்த பிளான் தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் நானும் குலுக்கல் சீட்டில் தமிழச்சி சேனல் பார்த்து ஜாயின் பண்ணினேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீட்டு பே பண்ணும்போது 500 ருபீஸ் 1000 ருபீஸ் சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 1000 ருபீஸ் சீட்டை அங்கே உள்ள ஒரு பர்சன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா 1000 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம 2ஆக டிவைட் பண்ணால் 500 போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இதில் விழுகும். அப்படியே விழுந்துச்சுன்னா நம்ம அடுத்து கட்ட தேவையில்லை, அது உங்களுக்கு லக்காக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நானும் அப்படி தான் நினச்சி 2 சீட்டாக டிவைட் பண்ணி 500 பே பண்ணேன். மந்த்லி 500 பே பண்ணணும். அப்படியே மந்த்லி 1000 ருபீஸாக 2 சீட்டுக்கு பே பண்ணிகிட்டே வந்தேன் 20 மந்த்ஸ்க்கு. அப்படி பே பண்ணும்போது எனக்கு சீட்டு ஒன்றும் விழுகலை. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வரை பே பண்ணதுக்கப்புறம் ஒரு சீட் அமௌண்ட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா அவங்க 500 ருபீஸ் கொடுத்தாங்க. டிஸ்கவுண்ட்டு ஒரு 600 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்படி நான் 3 கிராம் மோதிரம் ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது பேர் வங்கி மோதிரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. என்னோடய சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ செகண்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் திரும்பியும். அப்போ செப்டம்பர் 28 ஜாயின் பண்ணேன். அதில் 500 ருபீஸ் பே பண்ணிட்டேன். அடுத்து நவம்பர்லேயும் 500 ருபீஸ் பே பண்ணிட்டேன். டிசம்பர்லேயும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டிசம்பர்லேயும் பண்ணிட்டேன். டிசம்பர்லேயுமே ஸ்டார்டிங்கில் பே பண்ணிட்டேன். அப்படி பண்ண உடனே 3rd நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி டிசம்பரில் பே பண்ணலை, அந்த 3rd டிசம்பரில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் ஹாஸ் இஷ்யூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யூ ஆர் நாட் அலவுடு டு பே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு 500 ருபீஸை இன்னொரு 500 ருபீஸ்க்கு எனக்கு கண்டினியூஸாக எப்பயும் பே பண்ணுற ஆப்ஷனை காமிச்சிச்சு. அதனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு, அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2 500 ருபீஸ் தான் நம்ம பே பண்ணுறோம். 20 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ரிங்கு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடையலாம். ஒருவேளை நமக்கு சீட்டு விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட அமௌண்ட்டு நம்ம பே பண்ணியிருக்கோம். அதனால் அந்த அமௌண்ட்டுக்கு டோட்டலாகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கோல்ட் சேவிங்ஸை நம்ம ஈஸியான வழியில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணி இதில் பெனிஃபிட் ஆகிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, நான் டிசம்பர் ருபீஸ் 500 பே பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு சீட்டு 2ஆவது சீட்டில் குலுக்கல் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். அதாவது செப்டம்பர் 28 500 ருபீஸ் பே பண்ணிட்டேன். அப்புறம் நவம்பர் டிசம்பர் இப்படி 3 மாதம் பே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 2 சீட்டு தான் செகண்டில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 500 ருபீஸையும் என்னுடைய 20 மந்த்ஸ் சேவிங்ஸ் கூட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ டோட்டலி 1500 1000 ருபீஸ் தான் பே பண்ணால் சீட்டில் விழுந்துருச்சு. நான் அமௌண்ட் பே பண்ணதுனால எக்ஸ்ட்ரா 500 ருபீஸு கோல்டில் சேர்த்து ஆட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிங்குக்கு எனக்கு அமௌண்ட் பத்தாதனால நான் எக்ஸ்ட்ரா 2000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்போ டோட்டலாகவே 3500க்கு 1.25 கிராம் ஒரு ரிங்கு வாங்கியிருக்கேன் அப்படின்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி நீங்களும் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.